ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ப்ளவுஸில் இருக்கிற இமேஜையே நம்ம எப்படி இம்ப்ரெஷன் ஒர்க் கொண்டு வர்றது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மிஷின் எம்ப்ராய்டரி கிளாஸ் 50 சிம்பிள் ஸ்லீவ் டிசைன் நம்பர் 2. இதில் பார்த்தீங்கன்னா சாரியில் அவங்க வச்சுருக்கிற பார்டரோடவே ஸ்லீவ் வேணும்னு கேட்டிருக்காங்க. அதில் இம்ப்ரெஷன் இருக்குது மேங்கோ டிசைனில். அதுக்கு மேலேயே நான் ட்ரா பண்ணி அதில் நம்ம எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு நம்ம தனியாக டிசைன் வரைய வேண்டியதில்லை. சாரியிலேயே இருந்த டிசைன் மேலே நம்ம கொஞ்சம் மார்க்கர் பென்சிலில் கொஞ்சம் அந்த டிசைனை டார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நம்ம டிசைன் பண்ணுறோம். இது பார்த்திங்கன்னா உள்ள ஃபில்லிங்ஸ்க்கு நான் பட்டன் ஸ்டிச் நான் கொண்டு வந்திருக்கேன். பட்டன் ஸ்டிச் வச்சு நம்ம எப்படி இந்த மேங்கோ ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சாட்டினில் எப்படி ஃபில் பண்ணுறது, ரன்னிங்கில் நம்ம எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். சாட்டின் மீன்ஸ் நம்ம ஜிக்ஸாக் ஃபில்லிங் எப்படி போடுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கிரானைட் ஃபில்லிங் தனித்தனியாக நம்ம பார்த்துருக்கோம். இது பட்டன் ஸ்டிச் மட்டுமே வச்சு அதில் நம்ம எப்படி ஒரு க்ரியேட்டிவாக கொஞ்சம் நம்ம டெக்கரேஷன் ரொம்ப அழகாக இருக்கும், வித்தியாசமாகவும் இருக்கும். நம்மளுக்கும் ஃபில்லிங்ஸ் ஒரு வேறு மாதிரி போட்ட மாதிரி ஒரு திருப்தி இருக்கும். அதனால் இது எப்படி போட்டு ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். உள்ளே இருந்த இமேஜ் பிளெயினாக தான் இருந்தது. அதில் நம்ம உள்ள கோடை போட்டுக்கிட்டோம். ஸ்லாண்டிங் லைன்ஸ் மாதிரி போட்டுட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு பட்டன் இல்லைன்னா 2 பட்டன் அந்த மாதிரி நம்ம போட்டிருக்கிறோம். அதுக்கு நடுவில் நம்ம ஜரி த்ரெட் வச்சு எப்படி நம்ம இதை டிசைன் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மேங்கோ மட்டும்தான் இருந்தது. கீழே இருக்கிற இதழ்கள் எல்லாம் இப்போ நான் போட்டுட்ருக்கிற சின்ன சின்ன லீஃப் நாமளாக கையில் வரைஞ்சிக்கிட்டோம். வெறும் மேங்கோ மட்டும் போட்டோம்னா ஒரு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காதுங்கிறனால கீழே இலையாக இருக்கிற மாதிரி டிசைன் நாமளாக வரைஞ்சிக்கிட்டோம். இது சாரியிலேயே இருக்கிற ஒரு டிசைனில் தான் நம்ம இம்ப்ரெஷன் ஒர்க் கொடுக்குறோம். தனியாக ட்ரேஸ் எடுக்காமல் சாரியில் இருக்கிற டிசைனையே நம்ம ஹைலைட் பண்ணி நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு எப்படி காட்டுறோம் அப்படிங்கிறது தான். நான் உங்களுக்கு முதல்ல இதை காமிச்சப்போ இதோட இம்ப்ரெஷன் ஒர்க் மட்டும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே நான் மார்க்கர் பென்சிலில் கொஞ்சம் பார்க்குறக்கு கொஞ்சம் தெரியுங்கிறதுனால உங்களுக்காக நான் அதை லைட்டாக ஹைலைட் பண்ணி மார்க்கர் பென்சிலில் காமிச்சு மேலே நான் இப்போ எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். உள்ளே ரன்னிங் ஃபில்லிங் தான் கொடுத்துட்ருக்கேன். முதல்ல பிங்க் த்ரெட்டு நம்ம போட்டப்போ எங்கெங்கெல்லாம் பிங்க் கலரில் போடணுமோ அந்த எல்லா டிசைன்ஸ்க்கும் நம்ம பிங்க் கலர் த்ரெட்டு ஃபுல்லாக ஒர்க்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஜரி த்ரெட்டுக்கு போகிறோம். இது சாரீ பிங்க்கு, பார்டர் லைட் ஆரஞ்சு கலர். அதனால் நம்ம இதில் ஆரஞ்சு கொண்டு வந்தால் ரொம்ப இதாக தெரியுங்கிறதுனால நான் வெறும் பிங்க்கும் ஜரி த்ரெட்டு மட்டுமே வச்சு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா இமேஜ் வந்து ஆல்ரெடி நம்ம ப்ளவுஸ்லேயே இருக்கிற இமேஜ் தான். அதை நம்ம வந்து குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி வந்து உள்ள ஃபில்லிங் கொடுத்து பார்க்குறதுக்கு நல்ல கிராண்ட் லுக் வர மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் டிசைன் தான். உள்ளேயும் வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி எப்படி வேணும்னாலும் நீங்கள் ஃப்ளவர் போடுறதுன்னா போட்டுக்கலாம், இல்லை சிங்கிள் பெட்டல்ஸே ஒரு 3 போடுறதுனாலும் உள்ளே நீங்கள் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ இந்த ஹார்ட்டுக்குள்ளே உள்ளே வந்து ஹார்ட் ஷேப்பில் இருந்தது, அதை அப்படியே நம்ம போட்டுட்டு உள்ளே வந்து ஸ்டோன் லைன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம் அப்படிங்கிறனால நான் அப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுடைய க்ரியேட்டிவும் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ இதே மேங்கோவை சுற்றி வந்து நம்ம த்ரெட்டு பைப்பிங் ரோப்பு வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கூட நம்ம எம்போஸ் பண்ணுற மாதிரி கூட மேங்கோ டிசைன் பண்ணலாம். அது நான் வர ஃப்யூச்சர் கிளாஸஸில் ஸ்லீவுக்கு மட்டும் நம்ம எப்படி வந்து அதெல்லாம் ஸ்லீவுக்கு வந்து பைப்பிங் ரோப் வச்சு எப்படி எம்போஸாக வந்து நம்ம பண்ணுறதுங்கிறது ஃப்யூச்சர் கிளாஸஸில் பார்க்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ஒர்க்குங்கிறனால இதில் நான் மற்றது எதுவுமே கொண்டு வரல. 2 கலர் த்ரெட்டு தான், ஒன்று ஜரி த்ரெட்டு, இன்னொன்று பிங்க்கு. இப்போ நம்ம ரன்னிங் ஃபில்லிங்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறமா ஜரி த்ரெட்டு மாற்றிட்டு ஜரி எங்கெங்கே போடணுமோ அங்கே எல்லாம் வந்து ஜரி அவுட்லைன் வந்து நான் சாட்டினில் போட்டுட்ருக்கேன். உள்ளேயும் வந்து நான் ரன்னிங் ஃபில்லிங் நான் கொண்டு வருவேன். முதல்ல அவுட்லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் உள்ளே வந்து ரன்னிங் ஃபில்லிங்ஸ் கொண்டு வரேன். அப்படி நம்ம கொண்டு வரும்போது இந்த இமேஜ் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம இதில் வந்து சாட்டினும் ரன்னிங் ஃபில்லிங்கும் கொண்டு வந்து இந்த மேங்கோ நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே வந்து நம்ம ஸ்டோன் லைனு, சக்கரி இந்த மாதிரியெல்லாம் நம்ம வச்சு அங்கங்கே வந்து அதை ஹைலைட் பண்ணி டிசைனை வந்து இன்னும் கிராண்டாக காட்டுறதுக்காக நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். முதல்ல பிங்க் எங்கெல்லாம் வரணுமோ அதையெல்லாம் நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஜரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குயிக்காக முடியும். ஒவ்வொரு இமேஜும் உங்களுக்கு குயிக்காக முடியும். நூல் மாற்றி மாற்றி ஜரி ஒன்று பிங்க் ஒன்றுன்னு மாற்றி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் உங்களுக்கு இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிங்க்குனா பிங்க் ஒர்க் மட்டும் முதல்ல எல்லாத்தையும் முடிச்சுக்குங்க, அதுக்கப்புறமா ஜரி போட்டுக்கலாம். நான் ஜரி வந்து ரன்னிங் ஃபில்லிங் தான் கொடுத்துட்ருக்கேன். இப்போ நம்ம பட்டன்லேயே ஃபில் பண்ணியிருக்கிறதுக்கு வந்து அந்த 2 பட்டன்ஸுக்கும் நடுவில் வந்து நான் இடையில வந்து சாட்டின் அடிச்சுட்டு போகிறேன்.
நம்ம கோடு வரைஞ்சிருந்தோம் இல்லைங்களா, அது வந்து ரேண்டமாக வரைஞ்ச அந்த கோட்டுக்கு மேலே சாட்டினில் வந்து நான் அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுட்ருக்கேன். அப்படிங்கும்போது அந்த 2 கோட்டுக்கும் நடுவில் நம்ம பட்டன் ஸ்டிச் போட்ட மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து முதல்ல பட்டன் போட்டுட்டு அதுக்கப்புறமா சாட்டின் போடுறது சௌரியம்னா அப்படி பண்ணுங்க. இல்லை நான் முதல்ல ஜரி ஒர்க் எல்லாமே போட்டுக்கிறேன், 2 பக்கமும் கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பட்டன் போடுறதுன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸி அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா 2 பக்கமும் நீங்கள் இந்த மாதிரி சாட்டின் அடிச்சுட்டு பிங்க் கலர் த்ரெட்டு மாற்றி அதுக்கப்புறமா கூட நீங்கள் பட்டன் ஸ்டிச் போடலாம். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். நான் முதல்ல ஏன் வந்து பட்டன் ஸ்டிச் போட்டுட்டேன் அப்படின்னா, ஜரி போட்ட மேலே நம்ம பட்டன் போடும்போது அந்த பட்டன் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஜரியை மறைக்கும். அப்போ வந்து அது பார்க்குறதுக்கு ஃபினிஷிங் நீட்டாக இருக்காது. அப்படிங்கிறனால நான் வந்து முதல்ல சாட்டின் போடுறதுக்கு முன்னாடி பட்டன் ஸ்டிச் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து சாட்டின் அடித்தோம்னா நம்ம வந்து இப்போ ஒரு ரங்கோலி போடும்போது உள்ள ஃபுல்லாக கலரெல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு தடவை நம்ம வெள்ளை கோலம் பொடி போடுவோம். அந்த மாதிரி தான் இது இருக்கும். நம்ம ஃபுல்லாக பிங்க் எல்லாம் பட்டன் கொடுத்த மேலே லாஸ்ட்டாக நம்ம வந்து ஜரி அடித்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு வந்து அந்த ஃபினிஷிங் வந்து பிசுறு இல்லாமல் நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரியே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபினிஷிங் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் ஆகும் போட போட, ஆனால் நீட்டாக வந்துடும். இப்போ எங்கெல்லாம் நம்ம அவுட்லைன் கொடுத்து முடித்ததுக்கப்புறமா மீதி இருக்கிற இடத்துல வந்து நம்ம ரன்னிங்கில் அப்படியே ஃபில்லிங் கொண்டு வரோம். அப்படிங்கும்போது இந்த இமேஜுக்கு மேட்சாக இருக்கும் அந்த இடம். அதுக்காக நாங்கள் வந்து ரன்னிங்லேயே நான் வந்து ஃபில் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 2 ஸ்டிச்சஸ் மேலே வந்து நம்ம அந்த பட்டன் மேலே வந்து 2 பட்டனுக்கும் நடுவில் ஒரு சின்னதாக வந்து நீடில் வந்து ஒரே இடத்துல ஃப்ரேமை நிறுத்தி ஒரு 3 தடவை அதில் அடித்தோம்னா பார்த்திங்கன்னா டிவைடர் மாதிரி வரும். சாட்டின் அடிக்காமல் ஒரே இடத்துல நம்ம வந்து ஃப்ரேமை நிறுத்தி அரிசி ஸ்டிச்சு மாதிரி நம்ம போடுறது. ஒரே இடத்துல நிறுத்தி சின்னதாக ஒரு சாட்டினை அகலப்படுத்தி ஃப்ரேமை நகர்த்துறதில்ல. நகர்த்துனோம்னா அது பட்டன் விழுகும். இது நகர்த்தாமல் ஒரே இடத்துல நிறுத்தியிருக்கிறனால ஒரு கோடு மாதிரி உங்களுக்கு அப்படியே விழுகும். அப்போது அது வந்து பார்த்திங்கன்னா அரிசி ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நிறுத்தி அடிக்கும்போது பட்டன் விழுகாமல் ஒரு சின்னதாக ஒரு கோடை வந்து 4-5 தடவை போட்ட மாதிரி வரும். இது போடும்போது உங்களுக்கு வந்து அந்த பட்டன் வந்து நம்ம தனித்தனியாக போட்டு அதை ஹைலைட் பண்ணி காமிச்ச மாதிரி இருக்கும். ஃபினிஷ் பண்ணும்போது இது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு டைப்பில் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து நிறையா இமேஜஸ் போடும்போது இதுக்கு வந்து பட்டன் வச்சு நம்ம ஃபில் பண்ணலாம், இது ஜிக்ஸாக் ஃபில் பண்ணலாம், இது வந்து கிரானைட் ஃபில் பண்ணலாம், இது பானி ஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களாகவே ஒரு டோட்டலாக ஒரு திங்க் பண்ணிக்க முடியும். ஃபினிஷ் ஆகும்போது அது இவ்வளோ நீட்டாக வந்துடும். இதில் வந்து நான் சக்கரி கொஞ்சம் ஸ்டோன் லைன்லாம் வச்சு நான் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கோல்டன் பால்ஸ் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோன் லைன் சுற்றிலையும் வைக்கலாம். அது மாதிரி நீங்கள் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட் வீடியோலாம் உங்களுக்கு வந்து கரெக்டான டைமுக்கு சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.